இப்போ திமுகவுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல. விஜய் வந்து திருச்சிக்கு போராட்டார். இவர் முன்னாள் முதலமைச்சர் ஊரெல்லாம் சுற்றி சுற்றி இப்போ நெருங்கி வந்துட்டார். ஊருக்கு சென்னைக்கு வந்துடுவார், இல்லை அடுத்த ஒரு சேலத்துக்கு போயிடுவார் வச்சுங்களேன். ஆனால் இந்த நிலையில் திமுகவுக்கு இப்போ பொழுது போல சும்மா கிடந்த ஒரு இளையராஜாவை கூட்டு வந்து அவருக்கு எந்த படத்துலையும் இசையமைக்க வாய்ப்பு கிடையாது. இப்போ எவனும் கொடுக்க மாட்டான். என்ன செய்கிறாரு, பாட்டுக்கு பாட்டு எனக்கு ராயல்ட்டி வேணும்னு கேட்க. இவன் பாட்டை எவனும் மேடையில் படிக்கக்கூடாங்கிறார். இவர் பாட்டை யாரும் மேடையில் படிக்கக்கூடாதான். ஏன் படிக்கிறேன்னு கேட்கேன். தூக்கி தூர போடுங்கிற இந்த பாட்டெல்லாம் அது கேசட்டில் வந்தால் கேட்டு வேண்டியது, எதுக்கு மேடையில் படிக்கிறீங்க, இன்னும் அவருக்கு பெருமை சேர்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரசிகரே சொல்கிறாங்க. பாலசுப்ரமணியம் உங்களுக்கு தெரியும், பாடும் நிலா வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு இருந்தார். இங்கேருந்து ஃபோன் கால் போயிடுச்சு, அவர் பாட்டை படித்தால் ராயல்ட்டி கொடுக்க வேண்டும். அதில் தொலைஞ்சி வந்தாருங்க. கொரோனாவில் அவர் சாவரலைங்க, மன உளைச்சல் செத்து போயிட்டார். எவ்வளோ நெருங்கிய நண்பர் இவர், இப்படி போய் ஏன்ட்ட ராயல்ட்டி கேட்டார். இதில் யாராவது சொல்லியிருக்கீங்களா? நாங்கள் சொல்லுவோம், சமூக ஆர்வலர்.